வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து காற்றடிக்கக்கூடிய ஒரு காலம். காற்றடிக்கும் பொழுது வேப்பம்பழங்கள் அதிகமாக விழுகும். இந்த வேப்பம்பழங்கள் இருக்கக்கூடிய கொட்டைகளை வச்சு எப்படி நம்ம ஒரு சூப்பரான ஒரு பூச்சி விரட்டி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேப்பெண்ணெய் வச்சும் பூச்சி விரட்டி தயார் செய்யலாம், வேப்பம் கொட்டைகள் இருக்குல்லையே அதை வச்சும் பூச்சி விரட்டிகள் தயார் செய்யலாம். ரெண்டுக்கும் வந்து ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. அதை நான் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வேப்பங்கொட்டையை வச்சு நம்ம ஒரு பூச்சி விரட்டி தயார் பண்ணும்பொழுது அதுக்கு குறிப்பிட்ட அளவில் வந்து நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த இதோட அதிகமாக மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இலைகள் அதிகமாக வதங்கி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கரெக்டான அளவில் மிக்ஸ் பண்ணலாம். என்ன அளவு எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வேப்பங்கொட்டை சாரை வச்சு மேக்ஸிமம் வேப்ப எண்ணெயை வச்சு என்னென்ன பூச்சிகளை கட்டுப்படுத்தலாமோ அந்த பூச்சிகள் எல்லாத்தையுமே ஓரளவு கட்டுப்படுத்தலாம். சார் உடையக்கூடிய பூச்சிகள், புழுக்கள் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தலாம். ஸோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 லிட்டர் தண்ணீரில் கலக்கக்கூடிய அளவுக்கு மருந்து செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து 50 கிராம் அப்படிங்கக்கூடிய அளவில் வேப்பங்கொட்டைகள் எடுத்துக்கிடணும். வேப்பங்கொட்டைகள் வந்து நல்லா உலர்ந்த கொட்டைகளாக இருக்கணும், ஈரமான கொட்டைகளாக இருக்கக்கூடாது. ஈரமான கொட்டைகளாக இருந்ததுன்னா நம்ம பழத்திலிருந்து நேரடியாக பிரிக்கி எடுத்ததும் உடனடியாக நம்ம பயன்படுத்தவே கூடாது. அதில் வந்து இனிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில பூச்சிகளும் எறும்புகளும் அதிகமாக செடிகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மிக்சியில் போட்டும் கூட அடிக்கலாம். நீங்கள் மிக்சி இருந்தால் மிக்சி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மிக்சியில் போட்டு நீங்கள் பண்ணலாம். மிக்சியோடு சேர்த்து இந்த மாதிரி ஒரு உலக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியை விட உலக்கில் போட்டு அடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மிக்சியில் போட்டு அடிக்கும்போது அது உடைய மட்டும் தான் செய்யுமே தவிர வேறு ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம உலக்கில் போட்டு அடிக்கும்போது உலக்கு இருக்கக்கூடிய சாரெல்லாம் பிதுங்கி நிறைய வெளியில் வரும். அதனால் மிக்சியை விட இந்த உலக்கு வந்து கொஞ்சம் எனக்கு பெட்டர் மாதிரி தெரிஞ்சது. அதனால் நான் இந்த உலக்கை தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா மேலே நல்லா குத்தி உடச்சிக்கிடலாம். ஈரமான கொட்டைகளாக இருந்ததுன்னா சரியாக உடையாது, நசுங்கும். நல்லா உலர்ந்த கொட்டைகள்னால் நல்லா உடைஞ்சு நல்லா தூளாயிரும். அடியில் உள்ளது வந்து ஒரு சிலது உடையாமல் இருக்கிறது, அதை வந்து கொஞ்சம் நம்ம மேலே தள்ளி விட்டுட்டு அதையும் உடைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொட்டைகளையுமே வந்து நல்லா உடைக்க வர மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இந்தளவுக்கு நம்ம நல்லா உடைக்கிறோம் அப்படின்னா நம்ம இதை வந்து பூச்சி விரட்டியாக பயன்படுத்தினதுக்கு அப்புறமா இதவே வந்து நம்ம நேரடியாக செடிகளுக்கு உரமாக கூட போடலாம். வேப்ப மீனாக்கு போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இதை உரமாக போடலாம். இதை வந்து நம்ம சரியாக உடைக்காமல் அப்படியே நம்ம உரமாக போட்டோம் அப்படின்னா அதுலேருந்து அந்த விதைகள் உடையாமல் இருந்துச்சுன்னா அதுலேருந்து மறுபடியும் ஒரு வேப்பங்கன்று மாதிரி கூட முளைச்சி வர வாய்ப்பு இருக்குது. அது நம்ம செடிகளுக்கு வந்து ஒரு கலை மாதிரி தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொட்டைகளையுமே வந்து எவ்வளோ உடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உடைச்சிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை நல்லா உடைச்சாச்சு பொடி மாதிரி. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழைய துணி, எந்த ஒரு துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்ச்சீப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் எடுத்துக்கிட்டு இந்த நம்ம உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வேப்பங்கொட்டைகள், அப்புறம் அதில் நம்ம போட்டுடலாம். எல்லாம் நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு நம்ம வந்து எவ்வளோ தண்ணி எடுக்க போகிறோமோ 1 லிட்டர் தண்ணி, இதை வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது இருக்கக்கூடிய அந்த உடைத்த கொட்டைகள் எல்லாம் வெளியே வராத மாதிரி இறுக்கி நம்ம நல்லா டைட்டாக கட்டிடணும். கட்டிட்டு இதை நம்ம நேரடியாக அந்த தண்ணிக்குள்ளே ஊற வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் அளவு கூட ஊற வைக்கலாம். 1 மணி நேரமே போதுமானது. நீங்கள் வந்து இந்த மாதிரி துணியை வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நேரடியாக கூட நீங்கள் அந்த உடைத்த கொட்டைகளை நம்ம நேரடியாக தண்ணியில் போட்டு கூட ஊற வைக்கலாம். அப்படி போட்டோம்னா அதில் என்ன வேலைன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேலை இருக்கும். என்னதுன்னா, நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதை இன்னொரு தடவை நம்ம வந்து ஒரு ஜல்லடை மூலமாக நிறுத்து எடுக்கணும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி துணி உள்ள வச்சு நம்ம போட்டோம்னா நேரடியாக எடுத்து நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த வேலை கொஞ்சம் மிச்சம். அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதனால் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே நான் உலர வச்சுட்டேன். எப்படி உலர வச்சேன்னா, துணி வந்து நிறையா கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் துணியை வந்து மேலே ஒரு முடிச்சு போட்டு, அதை நான் வீடியோவில் காட்டலை, முடிச்சு போட்டுட்டு அப்படியே நான் உள்ளே வச்சிட்டேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம புளியும் பொழுது வெள்ளை கலரில் அந்த அந்த கொட்டையோட சாரெல்லாம் வெள்ளை கலரில் தண்ணியோடு கலந்து ரொம்ப ஒரு கஷாயம் மாதிரி வெளியே உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, கேமராவில் சரி எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு கூட காட்டுறேன். மறுபடியும் ஊற வச்சு மறுபடியும் நோடில் காட்டுறேன். இதில் தெரியும் உங்களுக்கு, நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா வெள்ளை கலரில் அது வரும். தண்ணியை கூட கலரை பார்த்திங்கன்னா நம்ம அப்போ வைக்கும்போது தண்ணி ரொம்ப கண்ணாடியாக இருந்துச்சு. இப்போது இந்த வேப்பங்கொட்டையை நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா தண்ணியோடைய கலருமே வந்து கொஞ்சம் டார்க்காக மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியும். இதில்
இப்போ இதில் வந்து 1/2 லிட்டர் அளவு தண்ணி இருக்குது. இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்னும் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம நேரடியாக செடியோட ஸ்ப்ரே பண்ணிடலாம். இது கூட நீ உங்களோட காதி சோப்பு இருந்ததுன்னா அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷாம்பு இதெல்லாம் கொஞ்சம் கெமிக்கல் தான், இருந்தாலும் ஒரு சொட்டு 2 சொட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, பாத்திரம் விளக்கக்கூடிய அந்த ஜெல் அந்த ஒரு லிக்விட் இருக்கும்ல, இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளோட ஸ்ப்ரே பண்ணலாம். காலை அல்லது மாலை வேலைகளை ஸ்ப்ரே பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி சோப்பு, காதி சோப்பு இதெல்லாம் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இலைகள் மேலே போய் அந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடிய திரவம் வந்து ஒட்டணும் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, வேப்ப எண்ணெய்க்கும் இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. ரெண்டும் வந்து ஒரே செயல் தான் செய்யுது. ரெண்டுமே வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தும், எல்லா பூச்சிகளையுமே கட்டுப்படுத்தும். ஆனால் நம்ம வேப்ப எண்ணெயை தவிர்த்துட்டு இதை நம்ம எதுக்காக ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா, செடிகளுக்கு வந்து இந்த மாதிரி பூக்கக்கூடிய சமயத்துலேயும் காய்கள் உருவாகக்கூடிய சமயத்துலேயும் வேப்பெண்ணெய் அதிகமாக ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காய்களில் வந்து அந்த கசப்பு தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி வேப்பம் விதைகளை வச்சு நம்ம செய்கிறோம். இதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப நாளைக்கு செடிகளுடைய இலைகளில் பட்டு இருக்காது, சீக்கிரத்தில் போயிடும். அதனால நம்ம வேப்ப எண்ணெய் தவிர்த்துட்டு இதை நம்ம பயன்படுத்துகிறோம். கீரை செடிகள் மாதிரியான செடிகளுக்கு வந்து நம்ம இந்த தான் ஸ்ப்ரே பண்ணணும். கண்டிப்பாக வேப்ப எண்ணெய் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம இலைகளை நேரடியாக சாப்பிட்றோம், அதில் கசப்புத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நேரடியாக வேப்ப எண்ணெயை வந்து நம்ம தெளிக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த வீடியோவில் எல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதில் சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.